மரங்கொத்தியும் சிறுவனும். வயலூர் என்றொரு சிற்றூர் இருந்தது. அதில் வேந்தன் என்ற சிறுவன் தன் குடும்பத்தினருடன் வசித்து வந்தான். அவன் வீட்டின் எதிரே பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் அருகே மனித நடமாட்டம் அவ்வளவாக இருக்காது என்பதால் மிக தாழ்வாக 3 அடி உயரத்தில் மரங்கொத்தி பறவையொன்று கூடு கட்டியது. வழக்கமாக மரங்கொத்திகள் உயரமான மரத்தில் பாதுகாப்பான இடத்தில் பொந்து அமைத்து கூடு கட்டும். இந்த மரங்கொத்தி அங்கே ஆபத்து குறைவு என்பதால் தாழ்வாகவே பொந்து அமைத்து கூடு கட்டியது. வேந்தன் எப்பொழுதும் வீட்டின் வெளியில் அமர்ந்து கொண்டு மற்ற உயிரினங்கள் நடமாட்டத்தை உற்று கவனிப்பான். ஆடு, மாடு, கோழி என பிற உயிர்கள் அவன் வீட்டை கடந்து செல்வதை விரும்பி பார்ப்பான். வீட்டின் எதிரில் உள்ள மரத்தில் மரங்கொத்தி வந்து செல்வதை கவனித்தான் வேந்தன். அதற்கு உணவிட விரும்பினான். வீட்டிற்குள் சென்று ஒரு கையளவு திணையை கையில் ஏந்தி நின்றிருந்தான் வேந்தன். அந்த மரங்கொத்தி சிறிது நேரம் தயங்கியபடி மரத்தில் நின்று கொண்டிருந்தது. பின்னர் அவனது கையில் வந்து அமர்ந்து திணையை உண்ணத் தொடங்கியது. பின்னர் வேந்தனும் மரங்கொத்தியும் நண்பர்களானார்கள். ஒரு நாள் மரங்கொத்தி அப்பொந்தில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. அதை கண்டு வேந்தன் அகம் மகிழ்ந்தான். வேந்தனின் வீட்டருகே பாம்புகள் இல்லை. ஆயினும் வழி தவறிய ஒரு பாம்பொன்று அங்கு வந்தது. மரத்திற்கு தாய் மரங்கொத்தி வந்து செல்வதையும் குஞ்சுக்கு உணவு ஊட்டுவதையும் பார்த்தது பாம்பு. மரங்கொத்தி வெளியே சென்றிருந்த நேரம் பாம்பு மரத்தின் மீது ஏறியது. பொந்தின் அருகில் வந்தபோது எங்கிருந்தோ வந்த மரக்கட்டை பாம்பின் தலையில் பலமாக பட்டது. நிலை குழைந்த பாம்பு மரத்திற்கு கீழ் விழுந்தது. வேந்தன் தூக்கி எறிந்த மரக்கட்டை குறிதவறாமல் பாம்பினை பதம் பார்த்தது. தொலைவில் வந்து கொண்டிருந்த மரங்கொத்தி காட்சியினை பார்த்து கொண்டே வேகமாக பறந்து வந்தது. வந்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் அந்த பாம்பினை கொத்தத் தொடங்கியது. பயந்து போன பாம்பு அருகிலுள்ள புதரில் சென்று மறைந்தது. மரங்கொத்தி வேந்தனின் தோளில் அமர்ந்து அவனுக்கு நன்றி சொன்னது. ஒரு நாள் வீட்டில் தனிமையிலிருந்தான் வேந்தன். பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்தார்கள். அப்போது திருடன் ஒருவன் அவ்வழியே வந்தான். வீட்டிற்குள் நிறைய மனிதர்கள் இருப்பார்கள் என்று எண்ணினான். அந்த வீட்டிற்கு ஒரு வாசல் மட்டுமே இருந்தது. அதுவும் திறந்திருந்தது. தன் கையில் இருந்த மயக்கம் தரும் பொடியை அந்த வீட்டிற்குள் வீசி எறிந்தான் திருடன். அது தரையில் விழுந்தவுடன் எழுந்த புகையில் வீட்டிற்குள் இருந்த வேந்தன் மயங்கி விழுந்தான். உள்ளே வந்த திருடன் சிறுவன் மட்டுமே மயங்கி விழுந்து கிடப்பதையும் பெரியவர்கள் யாரும் இல்லை என்பது கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். வேந்தனின் கைகளை கட்டிவிட்டான் திருடன். வீடு முழுக்க விலையுயர்ந்த தங்கத்தை தேடினான் திருடன். கிடைத்ததை தன் சிறிய பைக்குள் போட்டு வைத்தான். தங்க நகைகள் மிக குறைந்த அளவே கிடைத்தது. இவை அனைத்தையும் மரங்கொத்தி பறவை பார்த்து கொண்டே இருந்தது. அது அவ்வீட்டின் சாளரத்தில் அமர்ந்திருந்தது. சிறுவனை காக்க வேண்டும் என மனம் துடித்தது மரங்கொத்திக்கு. மயங்கி கிடந்த வேங்கனின் கைகளில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை மரங்கொத்தி கொத்தி கொத்தி அறுத்தது. திருடன் வேறு ஏதேனும் கிடைக்குமா என வீடு முழுக்க தேடிக்கொண்டிருந்தான். மரங்கொத்தி உடனடியாக வெளியே பறந்து சென்று வேந்தனது மாமா வீட்டை அடைந்தது. அவரது முதுகில் கொத்தி அவரை கோபப்படுத்தியது. அவர் அதனை அடிக்க பாயும்போது சிறிது தூரம் சென்று நின்று மீண்டும் பறந்து இவ்வாறு தொடர்ந்து செய்து அவரை வேந்தனின் வீடு வரை அழைத்து வந்தது. அங்கே வந்தவுடன் அதிர்ச்சி அடைந்த மாமா மயங்கி விழுந்து கிடந்த வேந்தனின் முகத்தில் தட்டி எழுப்பினார். அது சமயம் திருடன் பின்னால் நின்று கொண்டு அவரை முதுகில் குத்த எத்தனித்தார். மரங்கொத்தி பறந்து வந்து திருடனின் கைகளில் கொத்த திருடன் விரல்களை விரிக்க கத்தி கீழே விழுந்தது. விரைந்து செயல்பட்ட மாமா திருடனை அடித்து கீழே தள்ளினார். ஊராரை அழைத்து வந்து திருடனை காண்பித்து அவனை மரத்தில் கட்டி போட்டார். தங்க நகை உள்ள சிறிய பையை மரங்கொத்தி எடுத்து வந்து மாமாவிடம் கொடுத்தது. வேந்தன் மரங்கொத்தியை மாமாவிடம் அறிமுகம் செய்தார். மாமா மரங்கொத்தியின் புத்தி கூர்மையை வியந்து பாராட்டினார்.
திருடனை காவலர்கள் பிடித்துச் சென்றனர். மரங்கொத்தியும் சிறுவனும் இணை பிரியாமல் ஒற்றுமையாக நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஊர் மக்கள் வேந்தன் மற்றும் மரங்கொத்தியின் நட்பை வியந்து பார்த்து பாராட்டினார்கள்.